வேலைக்கு போறவங்களுக்கு, அப்படி இல்லன்னா, பார்ட் டைம்ல இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணணும்னு நெனைக்கிறவங்களுக்கு, இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹலோ ட்ரேடர்ஸ்! நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ரேடிங் சோல்ஜர்ஸ். நான் பிரபு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, ஓப்பன் கேண்டில் ரீட்ரேஸ்மென்ட் ஸ்ட்ராட்டஜி. நம்ம சேனல் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம எந்த ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணாலும் ரூல் பேஸ்டா வச்சுக்குவோம். அப்பதான் அதை ஃபாலோ பண்றதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி ட்ரேட் பண்றதுக்கான ரூல்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேண்டில் ஹேவ் டு பி ஸ்ட்ராங் ஆர் பவர்ஃபுல். 9:15க்கு ஓப்பன் ஆகிற ஃபர்ஸ்ட் கேண்டில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும். அது புல்லிஷ் கேண்டிலோ இல்லை பேரிஷ் கேண்டிலோ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும். செகண்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெட் த ப்ரைஸ் ப்ளே. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் கேண்டில் பேரிஷாக ஓப்பன் ஆச்சுன்னா அதை தொடர்ந்து ப்ரைஸ் கொஞ்ச நேரம் ப்ளே ஆகணும். அப்படி இல்லை ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து புல்லிஷாக இருக்குன்னா அதுக்கு அடுத்து ஓப்பன் ஆகிற கேண்டில்ஸ் கொஞ்சம் புல்லிஷாக அந்த டைரெக்ஷனில் ப்ளே ஆகணும். இதுதான் லெட் த ப்ரைஸ் ப்ளே அப்படின்னு சொல்லியிருக்கேன். தேர்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்டர் ஆஃப்டர் த புல் பேக் டு த ஹை ஆர் லோ ஆஃப் த கேண்டில். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் கேண்டில் பேரிஷ் கேண்டிலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ப்ரைஸ் அந்த டைரெக்ஷனில் ப்ளே ஆகுது. ஸோ செகண்ட் ரூல் மீட் ஆயிருக்கு. தேர்ட் ரூல் என்னன்னா, என்டர் ஆஃப்டர் த புல் பேக் டு த ஹை ஆஃப் த ஃபர்ஸ்ட் கேண்டில். இதுதான் ஃபர்ஸ்ட் கேண்டில் பேரிஷ் கேண்டில். இந்த ஹைக்கு ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல என்டர் ஆகணும். இதுதான் தேர்ட் ரூல். இதே இன்னொரு கேஸில் புல்லிஷ் கேண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ப்ரைஸ் வந்து அந்த டைரெக்ஷனில் ப்ளே ஆகிட்டு அகெயின் புல் பேக் ஆகி இந்த கேண்டிலோட லோக்கு வரும்போது நம்ம என்டர் ஆகணும். இதுதான் ஓப்பன் கேண்டில் ரீட்ரேஸ்மெண்ட். சிம்பிள். இப்போ ரூல்ஸ் பார்த்துட்டோம். என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட் எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். எப்போவுமே நம்மளோட என்ட்ரி கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் இருக்கணும். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 180 பிலோ, அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ட்ரு ஆகிற கேண்டிலுக்கு லோவில் வச்சுக்கலாம். அப்படி இல்லை வேறு ஏதாச்சும் ப்ரீவியஸ் டே லோ, ப்ரீவியஸ் டே ஹை, சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த லெவலுக்கு கீழே வச்சுக்கலாம். டார்கெட் 1:1.5 அப்படி இல்லைனா 1:2 ஆரா ட்ரை பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? இதுதான் வந்து 9:15 கேண்டிலாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதுதான் ஓப்பன் கேண்டில், அதாவது ஃபர்ஸ்ட் கேண்டில். ஃபர்ஸ்ட் கேண்டில் ஹேவ் டு பி ஸ்ட்ராங் ஆர் பவர்ஃபுல். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ரூல் மீட் ஆயிருக்கு. செகண்ட் ரூல் பார்த்தீங்கன்னா, லெட் த ப்ரைஸ் ப்ளே. ப்ரைஸ் ஓப்பன் ஆகிட்டு அந்த டைரெக்ஷனில் கொஞ்சம் ப்ளே ஆயிருக்கு. தேர்ட் ரூல் பார்த்தீங்கன்னா, வெயிட் ஃபார் த ரீட்ரேஸ்மெண்ட் டு த ஹை ஆர் லோ ஆஃப் த கேண்டில். இந்த சினாரியோவில் நம்மளுக்கு ஹைக்கு வரணும். ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹைக்கு வந்திருக்கு. அகெயின் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டில் இங்கே கொடுத்துருக்கு, அதாவது பேரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில். இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரு ஆகலாம். ஸ்டாப் லாஸ் இந்த ஜோனுக்கு மேலே வச்சுக்கலாம். டார்கெட் இந்த லோ, இந்த டேவோட லோ. பேரிஷ் சினாரியோக்கு இதுதான் எக்ஸாம்பிள். இதே புல்லிஷ் சினாரியோக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேண்டில் ஹேவ் டு பி பவர்ஃபுல் ஆர் ஸ்ட்ராங். ஸோ இந்த புல்லிஷ் கேண்டில் பவர்ஃபுல்லாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ரூல் மீட் ஆயிருக்கு. செகண்ட் ரூல் பார்த்தீங்கன்னா, லெட் த ப்ரைஸ் ப்ளே. புல்லிஷாக ஓப்பன் ஆகிட்டு புல்லிஷாக கொஞ்சம் ட்ராவல் ஆயிருக்கு. அண்ட் தென் தேர்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் ஃபார் த புல் பேக் டு த ஹை ஆர் லோ ஆஃப் த கேண்டில். இந்த மாதிரி புல்லிஷ் சினாரியோவில் கேண்டிலோட லோக்கு ப்ரைஸ் வரணும். இந்த இடத்துல கேண்டில் வந்து நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த கேண்டிலை கன்ஃபர்மேஷனாக வச்சுட்டு க்ளோஸில் நம்ம என்டர் ஆகிக்கலாம். ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டில்ஸ்க்கு கீழே. டார்கெட் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டேவோட லோ, ஹை, அப்படிலாம் ஏதாச்சும் கீ லெவல், ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இருந்தால் அங்கே வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். நம்ம சார்ட்டில் போயிட்டு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம எப்போ ட்ரேட் பண்ணுறோன்றதை விட எப்போ ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்றது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எப்போ ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் சிபிஆர் வந்து ரொம்ப நேரோவாக இருக்கும், அதாவது சிபிஆர் டைட்டாக இருக்கும்போது இந்த ஸ்ட்ராட்டஜி ட்ரேட் பண்ணுறதை தவிர்க்கணும். பிகாஸ் சிபிஆர் நேரோவாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி டேஸில் ட்ரெண்டிங் டே ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பிரேக் அவுட்ஸ்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி நேரத்தில் ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேட்ஸ்லாம் நம்ம தவிர்க்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து நான் நிஃப்டி ஓப்பன் பண்ணியிருக்கேன். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்குது. இந்த ஸ்ட்ராட்டஜி 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் பார்த்தாலும் உங்களோட ஓன் பேக் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்களோட மணியை அந்த ஸ்ட்ராட்டஜி நம்பி போடாதீங்க. சிபிஆர் நேரோவாக இருந்தால் ட்ரேட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 20 ஜான் மண்டே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பவர்ஃபுல்லான கேண்டில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரூல் மீட் ஆயிருக்கு. செகண்ட் ரூல் பார்த்தீங்கன்னா, லெட் த ப்ரைஸ் ப்ளே இந்த டைரக்ஷன். இந்த இடத்துல பேரிஷாக மார்க்கெட் ப்ளே ஆயிருக்கு. தேர்ட் ரூல் பார்த்தீங்கன்னா, வெயிட் ஃபார் த ரீட்ரேஸ்மெண்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹைக்கு ப்ரைஸ் வந்திருக்கு, அதாவது ரீட்ரேஸ் ஆகியிருக்கு. இந்த இடத்துல நம்ம என்ட்ரு ஆகிருக்கலாம். பட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் இந்த லெவலில் ஸ்லோ ஆகலை. இன்ஸ்டெட் இந்த லெவலில் ரொம்ப பவர்ஃபுல்லாக பிரேக் அவுட் ஆயிருக்கு.
பிகாஸ் நம்மளுக்கு இன்னைக்கு நேரோ சிபிஆர் இருக்குது. இதுதான் நேரோ சிபிஆர்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பிவோட்டுக்கும் நடுவில் கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் இருக்கும். அது இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆவரேஜ் சிபிஆர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டேஸில் நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேண்டில் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. நம்ம இது ரிலேட்டடான ட்ரேடிங் வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது இப்போ எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரேக் அவுட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ப்ரைஸ் கொஞ்சம் ப்ளே ஆகிட்டு இந்த லெவலுக்கு வந்து அகெயின் ஒரு புல்லிஷ் கேண்டில் இல்லை மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் கொடுத்தா இந்த ட்ரேடில் நம்ம என்டர் ஆகலாம். இப்போ நம்ம ஓசிஆர் ஸ்ட்ராட்டஜியை மட்டும் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து Jan 17, 2025 ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக ஓப்பன் ஆயிருக்கு. அண்ட் தென் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளே ஆகிட்டு இந்த கேண்டிலோட ஹை கிட்ட ரீட்ரேஸ் ஆகியிருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரீட்ரேஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துக்கு எக்ஸாக்டாக வராமல் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணிவிட்டு ப்ரைஸ் நல்லா ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்தால் ட்ரேட் எடுக்கலான்னு வெயிட் பண்ணவங்க இந்த இடத்துல இந்த ட்ரேட் ப்ளே அவுட் ஆனதை பார்த்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிருப்பீங்க. இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு ப்ரைஸ் ரீட்ரேஸ் ஆகும்போது நடுவில் ஏதாச்சும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற இந்த பிளாக் டாட்டட் லைன்ஸ் வந்து ப்ரீவியஸ் டேவோட லோ. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சப்போர்ட் 1. ப்ரைஸ் இதுக்கு கீழே இருந்து மேலே போகிறதுனால இது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி லெவலில் நம்மளுக்கு இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடைச்சதுன்னா நம்ம ட்ரேட் என்டர் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் இப்போ ஒரு 3 லாட் ட்ரேட் என்டர் ஆவீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு லாட் என்டர் ஆகிக்கோங்க. சப்போஸ் ப்ரைஸ் ஃபர்தராக மேலே மூவ் ஆகி எல்லாரோட ஸ்டாப் லாஸும் ஹண்ட் பண்ண ட்ரை பண்ணிச்சினாலும் இந்த இடத்துல பேலன்ஸ் இருக்க 2 லாட்ஸ் நீங்கள் என்டர் ஆகிக்கலாம். அண்ட் உங்களோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட லோ ஹை அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல வந்து நம்ம இந்த டேவோட லோவில் நம்ம டார்கெட்டை புக் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னா சேம் ஃபர்ஸ்ட் ரூல் மீட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் கேண்டில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ப்ரைஸும் கொஞ்சம் ப்ளே ஆகிருக்கு. பட் இந்த இடத்துக்கு ரீட்ரேஸ் வரலை. ஸோ தேர்ட் ரூல் மீட் ஆகலை. அதனால் இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்க முடியாது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிபிஆர் ரொம்ப நேரோவாக இருக்குது. அதுக்கு ப்ரீவியஸ் டே பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான பேரிஷ் கேண்டில் இருக்குது, நல்ல ரிஜெக்ஷன் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஹையை மார்க் பண்ணிக்க போகிறோம். அண்ட் செகண்ட் ரூல் பார்த்தீங்கன்னா லெட் த ப்ரைஸ் ப்ளே. ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ப்ளே ஆகிருக்கு. சிபிஆரில் சப்போர்ட் எடுத்திருக்கு. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எப்பயுமே சிபிஆர் வந்து ஒரு சப்போர்ட் இல்லை ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். இந்த இடத்துல சிபிஆரில் சப்போர்ட் எடுத்துட்டு ப்ரைஸ் ரீட்ரேஸ் ஆகிருக்கு. ஸோ நம்மளுக்கு தேர்ட் ரூல் மீட் ஆகிருக்கு. கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடைச்சா நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. சப்போஸ் இந்த இடத்துல சிபிஆர் நேரோவாக இருந்தால் ஓப்பன் கேண்டில் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிடலாம். இந்த இடத்துல சிபிஆர் ஆவரேஜாக இருக்குது. ஸோ நான் ரீட்ரேஸ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பிரேக் அவுட்ஸ் எதுவுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ப்ரைஸ் கொஞ்சம் ப்ளே ஆகிட்டு இந்த லெவலுக்கு கீழே ரொம்ப பவர்ஃபுல்லாக பிரேக் டவுன் ஆகிருக்கு. ஸோ நான் இது என்னவா கன்சிடர் பண்ணுவேன்னா இது ஒரு ஃபேக் அவுட். இந்த இடத்துல பை பண்ணவங்களாம் என்ன ஆயிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுருந்துருப்பாங்க. இந்த கேண்டில் இந்த மாதிரி பேரிஷாக பவர்ஃபுல்லாக கீழே வரதை பார்த்துட்டு அவங்க பயத்தில் பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இங்கே இருந்த ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகிருக்கும். நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கேண்டிலோட க்ளோஸில் நீங்கள் என்டர் ஆகலாம். அண்ட் நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட ஹை லோ அப்படி இல்லை வேறு ஏதாச்சும் ரெசிஸ்டன்ஸ் இல்லை சப்போர்ட் இருந்துச்சுன்னா அங்கே வச்சுக்கலாம். இந்த சினாரியோவில் நம்மளுக்கு சிபிஆர் வந்து சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ உங்களோட டார்கெட்டை நீங்கள் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ப்ரீவியஸ் டே பார்த்தீங்கன்னா நல்ல பவர்ஃபுல்லான க்ரீன் கேண்டில் இருக்குது. ஏன் நான் பவர்ஃபுல்லான கேண்டில்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சப்ளை இல்லை டிமாண்ட் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஒரு நல்ல பேரிஷ் கேண்டில் இருக்குது. ஸோ அதோட ஹைக்கு வந்துச்சுன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா இந்த லெவலுக்கு வந்து எல்லாரும் செல் பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் செல் பண்ணலாம் அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க. அதே மாதிரி ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டிலோட லோக்கு வந்துச்சுன்னா இப்போ இது மாதிரி ஒரு நல்ல பவர்ஃபுல் கேண்டில் இருக்குது. இந்த லோக்கு வந்துச்சுன்னா நல்ல ப்ரைஸில் கிடைக்குதுன்னு சொல்லி எல்லாரும் வாங்க ட்ரை பண்ணுவாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரூல் மீட் ஆயிருக்கு. நல்ல பவர்ஃபுல்லான புல்லிஷ் கேண்டில் இருக்குது. லெட் த ப்ரைஸ் ப்ளே, அதுதான் செகண்ட் ரூல். ப்ரைஸ் ஃபர்தராக மேலே போகலை, அதுக்கு பதிலாக ப்ரைஸ் கீழே போயிருக்கு. அண்ட் என்ன ஆயிருக்குன்னா ரீட்ரேஸ் ஆகி ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோ வரைக்கும் போயிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேர்ட் ரூல் மீட் ஆயிருக்கு. இந்த புல்லிஷ் பின் பார் கேண்டிலை கன்ஃபர்மேஷன் கேண்டிலாக வச்சு நீங்கள் இந்த இடத்துல என்டர் ஆகலாம். அண்ட் உங்களோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட லோவில் வச்சுக்கலாம். டார்கெட் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக என்ன ரெசிஸ்டன்ஸ் மேலே இருக்கோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, டார்கெட் இங்கே வச்சுக்கலாம். ஆனால் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல ஹிட் ஆயிருக்கு. பார்ட் ஆஃப் த கேம்.
லாஸஸ் வரதான் செய்யும். அதுக்காக தான் உங்கள பேக் டெஸ்ட் பண்ண சொல்றேன். எந்த மாரி ட்ரேட் ஒர்க் ஆயிருக்கு, எந்தெந்த இடத்துலலாம் ட்ரேட் ஒர்க் ஆகல அப்படின்றத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா தான் இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பர்சனலா கனெக்ட் ஆகும். எப்பயுமே இந்த மாரி பவர்ஃபுல் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா, ஃபர்தரா பிரைஸ் அந்த டைரக்ஷன்ல கொஞ்சம் ப்ளே ஆகட்டும்னு வெயிட் பண்ணுங்க. சடனா உங்களுக்கு டர்ன் ஆகி பிரைஸ் ரிவர்ஸ் ஆகுதுன்னா, அந்த ட்ரேட் எடுக்காதீங்க. பிகாஸ் மோர் செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதே பேரிஷ் சினாரியோல ஒரு நல்ல பேரிஷ் கேண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிரைஸ் கொஞ்சம் ப்ளே ஆகிட்டு புல் பேக் ஆச்சு, ரீட்ரேஸ் ஆச்சுன்னா ட்ரேட் பண்ணுங்க. ஒரு பேரிஷ் கேண்டலுக்கு அப்புறம் பிரைஸ் க்ளோஸ் ஆனோடனே இம்மிடியட்டா புல்லிஷா மூவ் ஆகுதுன்னா விட்டுருங்க. பிகாஸ் இந்த லெவல்ல பிரேக் அவுட் ஆகி மேலே போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸ்டாப் லாஸ் ஹண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட கோல் ப்ராஃபிட்டபிளான ட்ரேடர் ஆகிறது தான். ஸோ பி கன்சிஸ்டன்ட் அண்ட் பி ஹம்பிள். லெட்ஸ் க்ரோ டுகெதர்.